நம்முடைய சைவ சித்தாந்தம் என்று சொன்னால் அதுல நாள் வரை நினையாமல் சைவ சித்தாந்தம் எப்பொழுதும் ஒரு முழுமையை அடைய முடியாது. அதனால்தான் அப்பொழுதுதான் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பணத்தை மும்மத வேளம் குறித்தான் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவர். அதாவது யாரும் மனம் உருகி இறைவனை வேண்டுகிறானோ அவனுடைய மனமே கோயில் என்று சொல்கிறான். இப்படி ஒரு கோயிலை ஒன்றுமே இல்லாதவன் எந்த கோயிலுக்கு செல்வான்? மனதை பக்குவப்படுத்துகின்ற பொழுது அவன் மனமே கோயிலாகிறது என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகத்துக்கு தந்தவர் அப்பர் பெருமானவர்கள். அதேபோல ஞானசம்பந்தர் அவர்கள் எதையெல்லாம் இந்த உலகத்திற்கு தர வேண்டுமோ அதையெல்லாம் தந்தவர். அத்தனை சிறிய வயதில் அவ்வளவு பெரிய ஞானத்தை பெற்றவர் என்று சொன்னால் அவர் ஞானசம்பந்தர் மட்டும்தான். சைவத்துக்கு தமிழாலும் ஞானத்தாலும் பக்தியினாலும் புத்தியை ஊட்டியவர் யார் என்று கேட்டால் அவர் திருஞான சம்பந்தர் அவர்கள். அவர் சிவபெருமானம் எப்படி சொன்னார் என்றால், உள்ளம் கல்வன் என்று சொல்கிறார். இறைவனையே என்னுடைய மனதை கவர்ந்து கொண்ட கல்வன் என்று கூறுகிறார். அப்படி என்று சொன்னால் அவர் இறைவன் மீது எத்தகைய அசைக்க முடியாத பக்தி வைத்திருப்பார் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் மிக எளிதாக இறைவனை வழிபடுகின்ற முறைகளாக அமைந்திருக்கிறார். அதே போலதான் திருவாசகத்தை படைத்த மாணிக்க வாசகர் நமச்சிவாயா வாழ்க நாதன்தான் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்கிறார். எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்று எனச் சொல்லி இறைவன் திருவடி தரிசனத்தை பெறுகிறார். எத்தனையோ பிறவிகளை எடுத்துவிட்டேன், இந்த பிறவியில் உன் திருவடியில் நான் சரணாகதி அடைகிறேன், உன் திருவடி பணிந்து வணங்கி அதை கண்டு நான் என்னுடைய பெரு வீட்டை அடைகிறேன் என்று சொல்கிறார். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் இதிலே சிறிது வித்தியாசமானவர். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரைத்தான் பின்பற்றுகிறார்கள். நானும் கூட சுந்தரமூர்த்தி நாயனாரைத்தான் பின்பற்றுகிறேன். ஏனென்றால் நான் இங்கே இன்றைக்கு உங்கள் முன்பாக நின்று கொண்டிருப்பதற்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள்தான் காரணம் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். என் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்கள் முன்னிட்டு வைக்க விரும்புகிறேன். சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும்தான் தனக்கு பிடித்திருந்த பித்தை இறைவன் மீது சுமத்துகிறார். பித்தா பிரைசூடி என்று தனக்குத்தான் பித்து பிடித்து இறைவனை பித்தம் என்று அழைத்தார். அதுபோல இன்றைக்கு பல தலைவர்களாக தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் தாங்கள் பிறனுக்கு முன்மாதிரியாக நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, வேறு யாராவது சிறிது முன்மாதிரியாக நடந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது சேற்றை வாரி ஈர்ப்பதற்கு தயங்காதவராக இருக்கிறார்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படியே நானும் பிறகு முன்பாக பித்தன் என்று அழைத்தவர் இறைவனை தன்னை பாடச் செய்கிற பொழுது எனக்கு பாடத் தெரியாதே என்று சொல்கிறார். உடனே முதல் அடியை எடுத்து தருகிறான் இறைவன். நீ என்னை எப்படி அழைத்தாயோ அப்படியே தொடர்ந்து, அதான் பித்தா பிரைசூடி என்று. அத்தகைய பெருமதிப்புக்குரிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அவனாசிக்கு வந்ததும் நீரில்லாத குளத்திலே நீரை வரவழைத்ததும், நீரிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக மறைந்து போன முதலை வரவழைத்ததும், அந்த முதலின் வாயிலே இருந்து ஒரு அந்தன செய்வனை எடுக்கின்ற நேரத்தில் அவன் எந்த வழியை இருப்பவனாக இருப்பானோ அவனது வளர்ச்சியை தந்து எடுத்து தந்து இவனை அழைத்து சென்று நீங்களும் மகிழ்ச்சியோடு உனக்கு பொங்கல் விழாவை கொண்டாடுங்கள் என்று சொல்லியதும்
இது உண்மையா என்று சில பேர் கேட்பார்கள். உண்மையா இல்லையா என்று கூறுவதற்கு சரித்திர சான்றுகளை நாம் எழுதி வைக்கின்ற பழக்கம் நம்மிடத்திலே இல்லை அல்லவா? ஆனால் நம்பிக்கை உண்மை என்று சொல்கிறது. ஆனால் என் வாழ்வில் கூட நான் அதை முழுமையாக அனுபவித்தவன் என்கின்ற அளவில் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருளால் தான் நான் இங்கே நிற்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். எனக்கு 8 அல்லது 9 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதோ 8, 9 அந்த வயதில் ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அவருடைய குரு பூஜை வருகிறது. அந்த குரு பூஜை விழாவிற்கு ஆண்டுதோறும் எங்களுடைய அத்தை அப்பாவுடைய சகோதரியை அழைத்து செல்வார்கள். சாமி செய்வார்கள். பிறகு அங்கேதான் சாப்பிடுவார்கள். எல்லோரும் சாப்பிட்ட பின்பு நான் அதற்கு பின்பாக இருக்கின்ற அந்த தாமரை குளத்திற்கு சென்றேன். அங்கே விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் வழுக்கி உள்ளே விழுந்து விடுகிறேன்.